السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். உடனடி பண தேவைகள் இருக்கின்றதா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கின்றதா, கவலைகள் இருக்கின்றதா, இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை. ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இது அனுபவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். யார் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் யாரிடமும் பேசாமல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ولا حول ولا قوة إلا بالله العلي العليم يا حي يا قيوم يا قديم يا فرد يا وتر يا أحد يا صمد என்று 100 தடவைகள் இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ولا حول ولا قوة إلا بالله العلي العليم يا حي يا قيوم யா கதீமு யா ஃபர்து யா வித்ரு யா அஹது யா சமது என்று 100 தடவை ஓதி நம்முடைய நாட்டத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். எவ்வாறென்றால், இதனை ஓதி நாம் அவ்வாறு சுஜூத் செய்து அந்த சுஜூதிலே நம்முடைய அனைத்து விடயங்களையும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுஜூதிலே இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதி அதன் பின்னால் அவ்வாறே நாம் சுஜூத் செய்து இந்த நாம் என்ன விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்க நினைத்தோமோ அத்தனை விடயங்களையும் நாம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.